Hi friends, welcome to meenacookingtime. நாம இன்னைக்கு சேனல்ல ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாய் சூடானவுடனே 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி விழுதை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுது சேர்த்துக்கலாம். இந்த விழுது சேர்க்கும்போது மீன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், திக்னஸாகவும் கிடைக்கும். கண்டிப்பாக அது சேர்க்கணும். இது பச்சை வாடை போகிற அளவு வதக்கி விடணும். பச்சை வாடை போனோடனே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே சமைக்கணும். இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். மசாலாவை நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா கெட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இதுக்கப்புறமா நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு மீன் குழம்பு வந்து தண்ணியாக பிடிக்கும், சிலவங்களுக்கு கெட்டியாக சாப்பிடுவாங்க. இது நார்மலாக இருக்கும். நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சே சமைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு மூடி போட்டு வச்சு கொதிக்க விடணும். எப்பயுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சமைச்சோம்னா, எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமைச்சோம்னா சமையல் ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வருது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். மீன் வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். குழம்பு நல்லா தரன்னு கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் எப்பயுமே வந்து மீன் சேர்த்துக்கிறணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் தான் குழம்பு கொதிச்சு வரும். இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் ஊளி மீன் வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு என்ன மீன், இதே இதுதான், நீங்கள் வேறு எந்த மீன்னாலும் சேர்த்துக்கலாம். மீன் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து லைட்டாக கிண்டும்போது நமக்கு மீன் உடையாமல் வரும். மீன் எப்போயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு 7 நிமிஷம் தான் மீன் வந்து வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா மீன் குழம்புல கரைஞ்சிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம்தான், அப்படி மூடி வச்சு முடிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஈஸி இந்த மீன் குழம்பு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மல்லி சேர்த்து இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரொம்ப ஈஸி. சுவையான மீன் குழம்பு ரெடி. Thank you friends.